போட்டி ஆரம்பிக்குது. பீவர்னு சொல்லக்கூடிய நீர்நாய்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டணும். இதுக்கு ஜட்ஜா டீமன் ஹண்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம நெசா வானத்துல இருந்து சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுத்து நான் தான் உங்க ஒப்பாண்டா நல்ல முத்து பேரண்டான் வசனம் பேச ஒருத்தனும் கண்டுக்கல. பெருத்த அவமானம். அங்க சாப்பிடுற ஒரு நீர்நாயோட கொட்டாங்குச்சி தள்ளி விட்டான். அது வெறியில கத்த ஆரம்பிச்சிருச்சு. இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மீம் ரெஃபரன்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கானுங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் வந்துட்டு, தம்பி இது எங்களோட கோட்டை, எப்படியோ நீ உள்ள வந்துட்டா நான் திரும்பி போக மாட்டேன், இப்படி எல்லாம் பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்க. அவன் ஒரு மாத்திரையை போட்டு நெசாவா இருந்த இப்ப அவுபிகா மாறிட்டான். 7ஆம் அறிவு படத்துல வர மாதிரி கைய கால ஆட்டி மந்திரத்தை காட்டுறான். இதை பார்த்து அடிக்க வந்த தலைவன் தந்திரமா அவன் அடியால அமுச்சு விட்டான். அந்த அடியாலோ, தம்பி நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அண்ணங்கிட்ட இது செல்லாதுப்பா அப்படின்னு பயந்துகிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல நெசாவோட தூக்க மாத்திரையோட எஃபெக்ட் குறைஞ்சு போச்சு. இன்னும் 2-3 எடுத்து போடலான்னு பார்க்க அடிக்க வந்தவன் கட்டை எடுத்து மண்டை மேலே மட்டார்னு கொடுத்துட்டான். அவன் கையில வச்சு இந்த குப்பி பக்கத்துல இந்த பாத்திரத்துல விழுந்துருச்சு. இவன் அடி வாங்கினதை பார்த்துட்டு இருந்த டீமன் ஹண்டர் அவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவனை போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றான். பக்கத்துல இருந்த நம்ம குண்டன் தான், அவன் எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடிப்பான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அப்படியே தள்ளாடிக்கிட்டே பாத்திரத்துக்குள்ள தலையை விட்டு பாக்குறான். அந்த தூக்க மாத்திரை அந்த குழம்புல கரைஞ்சிருச்சு. குழம்பா சூப்பா ஏதோ ஒரு அளவு. அந்த சூப் அப்படியே மடக்குன்னு குடிச்சிடறான். இவன் ரொம்ப வீக்குன்னு நினைச்சிட்டு இப்போ தலைவன் அடிக்க வரான். ஆனா அவனுக்கு தான் தெரியாது இப்ப இருக்கிறது அவுபிங்னு. அச்சு பறக்க விட்டான். அந்த தலைவனை தரையிலே இருக்க உள்ள ஆகாயத்திலே பறக்க விட்டு அடிக்கிறான். என்ன ஒரு கொடுமை, இப்ப அவனுக்கு கொமட்டிட்டு வாந்தி வருது. குடிச்ச மருந்தை எல்லாம் கொப்பளிச்சுட்டு நெசா இப்ப வெளியே வந்துடுறான். நெசானால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இவன் பவர்ஸை யூஸ் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால கம்முன்னு அடி வாங்கிட்டு இருக்கான். இதான் சாக்குன்னு அல்லு சில் எல்லாம் போட்டு அடி அடிக்குது. ஒரு கட்டத்தில் நெசாவை அடிச்சு மயக்கம் போட விட்டுறானுங்க. இங்கதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. மயக்கம் அடைஞ்சதால இப்ப நெசா உடம்ப அவுபிங் டேக் ஓவர் பண்றான். சொல்லவா வேணும், அந்த பீவர்ஸோட கூட்டத்தையே அடிச்சு பிரிச்சு மெஞ்சிடுறான். அவ்வளவுதான், முதல் போட்டியில் வெற்றி.